கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பா அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து சில பேரத்தை முகமுகமாக பார்க்கும்படியாகவும் பல பேரத்தை நேரலையாக பார்க்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்துள்ளார். இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் தேவன் நம்மிடத்தில் கிருபை செய்துள்ளார். இன்றைய நாள் ஒரு விசேஷித்தமான நாள். தேவனுடைய பிள்ளைகளாகவும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக அழைக்கப்பட்டிருக்க நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அநேக காரியங்கள் செய்திருந்தாலும் பர்டிகுலரா என்னை நினைவு கூறும்படி ஒரு அடையாளமாக என்ன பண்ணுங்க, இந்த பந்தியை அனுசரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த பந்தியை இன்னைக்கு நம்ம மாலை நேரத்தில் அனுசரிக்க போகிறோம். அந்த பந்தியை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம அநேக பாடங்கள் இந்த கிட்டத்தட்ட 2 வாரங்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு தியானித்து வருகிறோம். அதில் இன்னைக்கு ஸ்பெஷலா இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய பாடல்கள் குறித்தும் அநேக காரியங்கள் நம்ம தியானிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்பாக அன்பு சோர் பால்பாண்டியன் சோர் எடுக்கும்போது அவர் கன்க்ளூஷனாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன பண்ணிருங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு. இந்த நேரத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த டைம்ல பாடம் எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடத்தோட கன்க்ளூஷன் கூட மன்னிக்கிறது தான். நான் இப்பயே சொல்லிடுறேன். பட் ஆனா இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம வேற ஆங்கிள் என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாடத்தின் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ நெவர் லூஸ் இட். நீங்க இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த தலைப்பின் கீழே நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். எங்கிருந்து போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, பழைய ஏற்பாட்டின் பஸ்கா அப்படிங்கும் போது நமக்கு நல்லா தெரியும், அது எகிப்து தேசத்துல ஒரு லிட்டரலாக நடைபெற்ற ஒரு காரியம் சொல்லி நமக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டின் பஸ்கா எப்ப நடந்துச்சு அப்படின்லாம் அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நீசான் மாசம் எல்லாமே நமக்கு தெரியும். பட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். எகிப்துல இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து இப்ப எங்க போக வேண்டும் பாத்தீங்கன்னா, கானானுக்கு போக வேண்டும். அந்த சமயத்துல 10ஆம் வாதில அந்த தலைச்சன் பிள்ளை காக்கப்படுவதற்காக அங்க ஒரு ஃபார்மாலிட்டி நடந்துச்சு. அந்த ஃபார்மாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ்கா. அங்க பஸ்கா நடைபெற்ற காரியத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தூதன் வந்தார். அந்த தூதன் யார் வீட்டுல அந்த நிலைக்கால ரத்தம் இல்லையோ அங்க இருக்கிற தலைச்சன் பிள்ளை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மரணத்துக்குள்ளாக போயிடுச்சு. யார் வீட்டுல ரத்தம் இருந்துச்சோ அந்த வீட்டுல இருக்கிற தலைச்சன் பிள்ளை என்ன ஆச்சுன்னா காக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சோ புதிய ஏற்பாட்டுல நம்ம பஸ்கா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப பழைய ஏற்பாட்டுல எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து எங்க போறான்னு பாத்தீங்கன்னா கானான் தேசத்துக்கு போறாங்க. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்துலதான் இருக்கிறோம். இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எகிப்து மாதிரி இருக்கு. கரெக்டுங்களா? எகிப்து மாதிரி. அப்படின்னா நம்ம போகின்ற தேசம் ஒரு புது தேசம். என்ன தேசம் பாத்தீங்கன்னா அது பரமகானான். பரமகானான் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பரலோகம். கரெக்டுங்களா? இந்த பரலோகம் போறதுக்காக நமக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? நமக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆடு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அங்க ஒரு லிட்டரான ஆடு எதுக்கான்னு பாத்தீங்கன்னா, எகிப்துல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு போக வேண்டும். அதே பொருளா இருக்கிற நம்ம இந்த உலகத்துல இருந்து எங்க போகணுங்க, பரம கானானாகிய பரலோகம் நம்ம போக வேண்டும். சோ இது அடிப்படையாக வைத்துக் கொண்டு என்ன பண்ணா, இதை மட்டும் இழந்திடாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனம் 27, 28. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். போல சிஸ்டர், பேதுரு கேட்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட. அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கலாம். பேதுரு கேட்கிறாருன்னா யார் கேட்கிற மாதிரிங்க, இப்ப நம்ம கேட்கிற மாதிரி. ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டோம், விட்டுட்டு உங்க பின்னாடி வரும். இந்த தடவை அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உன்னிப்பா கவனிக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வரோம்ல, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வரமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க என்ன பதில் சொல்றாரு பாருங்க. வசனம் வாசிக்கலாம் தொடர்ந்து. 28ஆம் வசனம். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பேதுரு என்ன கேட்டாருன்னா, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ரிப்ளை என்ன கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காது. அதைத்தான் அவர் வேற விதமா சொல்றார். இப்ப உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காது, என்னை பின்பற்றினீங்கல்ல,
உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா மறுஜென்ம காலத்தில, நாட் நவ், மறுஜென்ம காலத்துல மகிமையுள்ள சிங்காசனத்தில் மனுஷகுமாரன் வீட்டிருக்கும் போது, அதாவது நான் அங்க வீட்டிருக்கும் போது இஸ்ரேல் 12 கோத்திரத்தையும் நியாயம் விசாரிக்க என்ன பண்ணுவீங்க? என்னோட பக்கத்துல நீங்களும் என்ன பண்ணிருப்பீங்க? உட்கார்ந்துருப்பீங்க. அப்ப பேதுரு கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே, இப்போ இந்த 2ஆம் உலகத்துல உங்களை பின்பற்றி வரமில்ல, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன ரிப்ளை பண்ணாருங்க? 2ஆம் உலகத்துல உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுப்பா, உங்களுக்கு எப்பதான் கிடைக்கும்? மறுஜென்ம காலத்துல 3ஆம் உலகத்துல என்னோட ராஜ்யத்துல நீங்க என்ன பண்ணலாம்? நியாயம் விசாரிக்கலாம்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன அல்டிமேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ராஜ்யத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ராஜ்யத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்றால் இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன, என்னையை நீங்க பின்பற்ற வேண்டும். ஃபர்ஸ்ட். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் இல்ல 27 வசனம். லூக்கா 22:27. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இப்ப அடுத்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த லாஸ்ட் சப்பர் இருக்கு பாத்தீங்களா, பந்தில, அங்க பேசுகின்ற வார்த்தை தான் லூக்கால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர் சொல்றார், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோட கூட நீங்க என்ன பண்ணீங்க? நிலைத்திருங்கள். அந்த பந்தி இருக்கிற சமயத்துல அவர் சொல்றார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல. பாருங்க, வேற எதுல? இங்க மட்டும் தான் ரெக்கார்டா இருக்கு லூக்கால. அவர் சொல்றார், ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணிக்கிறாருங்க? ஏற்படுத்திக்கிறார். பேதுரு கேட்டது மத்தேயில அந்த பந்தி நடைபெற்ற அந்த சமயத்துல கேட்கல, முன்னாடியே கேட்டது. ஆனா லூக்கால ரெக்கார்டா இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை என்ன பண்றாருங்க? ஏற்படுத்துகிறார். அந்த பந்தி இருக்கிற சமயத்துல லூக்கால மட்டும் ரெக்கார்டா இருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, எங்க அப்பா எனக்கு ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணிருக்காருங்க? ஏற்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். சொல்றேன், நானும் உங்களுக்கு என்ன பண்ண ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க. 30ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி. எங்க நீங்க என்னோட இப்ப யார் யார் எங்கிட்ட பந்தியில போஜனம் பண்றீங்களோ, இப்போ 2ஆம் உலகத்துல யார் யார் என்னோட பந்தியில போஜனம் பண்றீங்களோ, நீங்க எல்லாருமே என்னோட ராஜ்யத்துல, மறுஜென்ம காலத்துல சொன்னார் பாத்தீங்களா, என்னோட ராஜ்யத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னோட பந்தியில போஜனம் பண்றீங்க. அதனாலதான் அன்பான சகோதர சகோதரர்களே, அநேக வசனங்கள் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க அபாத்திரமா மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, பானம் பண்ணிடாதீங்க, பந்தி அனுசரிச்சிடாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பாத்திரவான்களா இருந்து இந்த பந்திய சரிவர அனுசரிச்சால் மீண்டும் ஒரு பந்தி அனுசரிக்க போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருங்க? ஏற்படுத்திக்கிறார். அந்த ராஜ்யத்துல போய் என்ன பண்ண போறோம்னா, இயேசு கிறிஸ்துவோட ஒரு பந்தியை நாம் அனுசரிக்க போறோம். அது கிளியரா சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம். 30ஆம் வசனம் தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். அப்படின்னா நம்மளோட அல்டிமேட் ஏம் எங்கதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதுக்காக நம்ம கிறிஸ்துவர்களாக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இந்த பாடல்களுக்குள்ள நம்ம கஷ்டப்பட்டு வேதமானவர்கள் அநேக காரியம் சத்தியத்துக்கு நம்ம இருக்கிற காரணம் ஒரே ஒண்ணுதான், எப்படியாச்சும் எங்க போயிடணுங்க? பரலோகம் போயிடணும். அதனால சொல்றேன், எதை வேணா இழக்கலாம், ஆனா எதை இழக்க கூடாதுங்க. எதுக்காக டிராவல் பண்ணி நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கிறோமா? ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இப்ப நம்ம ஒரு இங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறோம்னு வச்சுக்கங்களேன். அதுக்காக ஒரு மாசம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சென்னை போறதுக்காக பிளான் பண்ணிட்டு அப்படியே பஸ் ஏறி சென்னை போகாம வேற எங்கேயாச்சும் போனா எப்படி இருக்கும்? அதுக்கு பேசாம என்ன பண்ணிருக்கலாம்? அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணாம இருக்கலாம். எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்து இப்படி ப்ரிப்பேர் ஆகி கஷ்டப்பட்டு ஓடுறோம்? எல்லாம் மறுஜென்மத்துல அந்த ஆசீர்வாதம் வாங்குறதற்காக. எங்க போய் இயேசு கிறிஸ்துவோட பந்தியில போய் நான் என்ன பண்ணுவானுங்க? மீண்டுமாக உட்கார்ந்து அவரோட என்ன பண்ண போறோம்? ஒரு போஜனம் செய்ய வேண்டும் சொல்லி நம்ம பாக்குறோம். பாருங்க, அதுல யோவான் 14ஆம் அதிகாரம் வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. வேற மாதிரி சொல்றாரு பாருங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு. என் பிதாவின் வீட்டில் அநேக
வாசஸ்தலங்கள் இருக்கு, நிறைய வாசஸ்தலங்கள் இருக்குப்பா. தொடர்ந்து படிங்க. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? 2ஆம் உலகத்துல அவர் கோர்ஸ் முடிச்சுட்டு அவர் மகிமை அடையும் போது அவர் சொல்றார், உங்களுக்காக நான் என்ன பண்ண ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஆயத்தப்படுத்தி என்ன பண்றாங்களாமா? நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொல்றாரு. அங்க ஒரு பிளேஸ ரெடி பண்ணிட்டு நான் மீண்டும் திருப்பி வந்து உங்களை எல்லாருக்கும் என்ன பண்ணிடுவேன்? கூட்டிட்டு போய் நான் எங்க ஒரு பிளேஸ் ரெடி பண்ணணும், அங்க என்ன பண்ணுவேன்? நான் அங்க உட்காருவேன், என்னோட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுவீங்க? உட்காரலாம். இப்ப கேட்போம், ஏசு கிறிஸ்து கூட உட்கார்ந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஏசு கிறிஸ்து கூட உட்கார்ந்து என்ன செய்ய போகிறோம்? பல ஆன்சர் வந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு எதுவுமே கேட்காது. ஏசு கிறிஸ்து கூட உட்கார்ந்து நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன ஆளுகை செய்ய போறோம். அதேதான் வந்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்னோட ராஜ்யத்துல நீங்க என்ன பண்ணுங்க? என் பந்தியில் போஜனம் பண்ணுங்கள். இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, ஆளுகை செய்யறோம். அதேதான் இயேசு கிறிஸ்துவால நான் ஆளுகை செய்யறது வேற ஒண்ணுமே கிடையாது. என்னோட பந்தில் நீங்க என்ன பண்ணுங்க? போஜனம் செய்யுங்கள். அப்படி என்றால் அப்ப இந்த மாலை நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய இந்த பந்தி இருக்கு பாத்தீங்களா, இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எதுக்குன்னா இது எல்லாமே ஒரு லிட்டரல் தான். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக என்ன பண்ணிருக்காருன்னா ராஜ்யத்துல அவரு வச்சிருக்காருன்னு சொல்லி பாக்குறோம். அப்படி என்றால் நம்ம ஓடுகின்ற ஓட்டம் என்னன்னா, இந்த ஸ்தலத்தை, இந்த ராஜ்யத்தை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா ஏற்பட்ட இந்த ஸ்தலத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? விட்டுவிட கூடாதுன்னு சொல்லி பாக்குறோம். இது ப்ராஃபஸியும் சொல்லப்பட்டிருக்கு. அது கூட நம்ம வாசிச்சோம்னா பாருங்க, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கு. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். பாருங்க, ஜாதிகள் விசாரித்து கேட்பார்களாம். எப்போ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல விசாரித்து கேட்பாங்க. எங்கப்பா போறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விசாரித்து கேட்கும் போது அவருடைய ஸ்தாபர ஸ்தலம் மகிமையால் இருக்கும். பாருங்க, அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையால். அங்க ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலம் வேற எதுவுமே கிடையாதுங்க. அந்த ஸ்தலம் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். அந்த ஸ்தாபர ஸ்தலம் எப்படி இருக்குங்க? ஒரு மகிமையா இருக்கும். அப்படி அந்த ஸ்தாபர ஸ்தலம் மகிமையா இருக்குன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து கூட யார் இருக்க போறாருங்க? அவருடைய சரீரம் நம்ம இருக்க போறோம் சொல்லி நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இப்போ இந்த பாடத்துல வந்து அடுத்த டைமென்ஷன்ல நம்ம போறோம். இப்ப நம்ம எதை இழக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்தலம், அந்த ராஜ்யம், கரெக்டுங்களா? அதை இழக்க கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த டைமென்ஷன்ல நம்ம போவோம். இப்போ அந்த பரலோகம் அங்க வாய்ப்பு. பரலோகத்துல இருந்தவர்கள் 2 பேர்கள். அவங்க நல்லா தெரியும், பரலோகத்துல இருந்தது 2 பேர்கள். இந்த 2 பேர் யாருன்னா, அந்த 2 பேர் மேல இருந்து கீழே வந்திருக்கிறாங்க. பரலோகத்துல இருந்த 2 பேர் மேல இருந்து என்ன பண்ணிருக்காருங்க? கீழே வந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு மிகப்பெரிய தூதன் தான். அதுல ஒரு தூதன் பேர் வந்து மிகாயல். அது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்க இருந்தாரு? பரலோகத்துல இருந்தார். பரலோகத்துல இருந்து என்ன பண்ணிருக்காருங்க? பூமிக்கு வந்தார். இன்னொரு தூதன் இருக்காரு, அவரும் மிகப்பெரிய தூதன் தான். அந்த தூதன் யாருன்னு பாத்தீங்கன்னா லூசிபர். அவர் யாரு? மிகாயேல் யாருன்னு கேட்கும் போது ஸ்பீட் ஆன்சர் வந்துச்சு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்த ஒரு தூதன் யாருன்னு பாத்தீங்கன்னா லூசிபர். அவன் யாருன்னா கேட்டான், சாத்தான். தைரியமா சொல்லுவான், வரவே மாட்டான். அவனுக்கு வந்து வரவே மாட்டான், சரிங்களா? நம்ம நிறைய பாடம் எழுத, சாத்தானோட மோசமானது நம்முடைய மாமிசம், சரிங்களா? வரமாட்டான். அப்ப அவன் எங்க இருந்தான்? அவனும் பரலோகத்துல இருந்தான். அவனும் பரலோகத்துல தான் இருந்தான். இப்ப அவனும் என்ன பண்ணிருக்காருன்னா பூமிக்கு வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப 2 பேர் பரலோகத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? பூமிக்கு வந்திருக்காங்க. ஏன் இந்த பாயிண்ட் சொன்னா, அப்ப பரலோகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏன்னா பரலோகத்துலதான் என்ன இருக்குங்க? அந்த ஸ்தலம் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு பாத்தீங்களா, எங்க அப்பா வீட்டுல நிறைய ஸ்தலம் இருக்கு, நான் ஒண்ணு ஏற்படுத்திட்டு வந்து கூட்டிட்டு போறேன்னு. அப்ப பரலோகம் எப்படி இருக்கும் என்பது யாருக்கு நல்லா தெரியும் பாத்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு தான். ஒண்ணு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகாயலா இருக்கும் போது, அதே மாதிரி யாருக்கு பாருங்க? சாத்தான். நான் சொல்றேன் சாத்தான் அப்படின்ட்டு, அவனுக்கு நல்லா தெரியும் லூசிபர் இந்த பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அதை விட்டவங்களுக்கு தான் அதோட வலி வேதனை தெரியும், கரெக்டுங்களா? இது ஏது இழக்கக்கூடாது, பரலோக வாய்ப்பு இழக்கக்கூடாது நம்ம படிக்கிறோம். ஆனா அதுல ஏற்கனவே அனுபவிச்சுட்டு அதை விட்டவனுக்கு தான் என்ன தெரியுங்க? வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும். ஏன்னா ருசி பார்த்துட்டான். யாருங்க? சாத்தான் ருசி பார்த்துட்டான். அவனுக்கு நல்லா தெரியும். பாருங்க, இப்ப நம்ம சாத்தானை குறிச்சு ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். 10 நிமிஷம் கூட வேண்டாம், அவனுக்காக நம்ம நிறைய டைம் எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் அவுட்லைன் மட்டும் பார்ப்போம். இப்ப சாத்தான் ஏன் அவன் சாத்தானாக மாறினான்?
சாத்தான் ஏன் சாத்தானாக மாறிட்டான்? மன்னிச்சுங்க, லூசிஃபரா இருக்கிறவன் ஏன் சாத்தானா மாறிட்டான்? கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. லூசிஃபருக்கு ஏன் சாத்தானா மாறினான்? தேவன் என்ன ஆக்சுவலா லூசிஃபருக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு? இங்க பாருப்ப இந்த பூமி இருக்கு, இந்த பூமியில வந்து நான் ஏற்படுத்திருக்கிறேன், இந்த பூமி ரொம்ப அழகா இருக்கு, இங்க யார் வச்சிருக்கிறேன்? எல்லா விலங்குகளும் இருக்கு, செடி கொடி மரங்கள் எல்லாமே இருக்குது. விசேஷத்துமா என்னுடைய சாயல்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆதாம் இருக்காரு, அதுக்கப்புறம் ஏவாள் இருக்காரு. ஆதாம் ஏவாள் தவறு செய்யல, நல்லா தெரிஞ்சுக்க. ஆதாம் ஏவாள் தவறு செய்யல, பரிபூர்ணமா இருக்காங்க. நீ போய் எனக்கு ஒரு உதவி பண்ணு, என்னோட வேலையை நீ செய். என்ன வேலை? ஒண்ணு இல்ல, நான் ஏற்படுத்தின இந்த பூமியில போய் அவங்க 2 பேருக்கு நீ என்ன பண்ணாத, இந்த பழம் சாப்பிட விடாம நீ என்ன பண்ணு, பாதுகாத்துக்கோ. அவ்வளவுதான், வேற எதுவும் செய்ய வேண்டாம். பாருங்க, ஆதாம் பர்ஃபெக்ட், ஏவாள் பர்ஃபெக்ட். இப்ப இருக்கிற பூமி சாபமான பூமி, ஆனா அப்ப இருக்கிற பூமி சாபம் இல்லாத பூமி. தேவன் டைரக்டா சிருஷ்டித்தார், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இப்ப பரலோகத்துல இருக்கிறா யாருங்க? லூசிஃபர். இப்ப தேவன் சொல்றாரு, நீ எங்க போ? பூமிக்கு போன்னு சொல்ற. பூமி கெட்டு போச்சா? இல்ல. மனுஷர்கள் கெட்டு போயிட்டாங்களா? மனுஷன் சொல்லுவோம் ஆதாம் கெட்டு போயிட்டாங்களா? இல்ல. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, 100% பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ சாத்தானுக்கு என்ன மேட்டுமே வந்துச்சுங்க? நான் எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிறேன்? பரலோகத்துல இருக்கிற லூசிஃபர் இருக்கிறாரு, கேப்டன் இருக்கிறாரு, நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன இந்த பூமிக்கு அனுப்புறீங்கன்னே சொன்னதான் இவனோட மனசுல என்ன தோணுச்சு தெரியுங்களா? நான் என்ன இருவேன்? உன்னதங்களுக்கு மேலாவேன். மேலாவேன் சொன்ன உடனே மனசுல மேட்டுமை வந்த உடனே தேவன் என்ன பண்ணாருங்க? நீ மேல வரன்னு ஆசைப்படுறியா? நீ எனக்கு மேல வரணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு நீ ஒரு அடியா எங்க அனுப்பிச்சு விட்டாருங்க? இந்த பூமிக்கு அனுப்பிச்சு விட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கப்புறம் சாத்தானால எங்க போக முடியல? இன்னும் ஆதாம் ஏவாளை அவன் வந்து கெடுக்கல, ஆதாம் ஏவாளை வந்து அவன் ஏமாத்தல. அப்பவே இந்த பூமிக்கு வந்த உடனே என்ன ஆயிட்டுன்னா அவனுக்கு மனசு தோணுச்சு, எங்க போக முடியாது, இந்த பரலோகம் நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்னு சொன்னதான் இப்ப தேவன் ஆதாம் கிட்ட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை என்ன பண்றாருன்னா மீற வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் பூமியில என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாவம் வருது. ஏன்? இப்ப ஒரு கேள்வி, எதற்காக ஆதாமையும் ஏவாளையும் ஏமாத்தினான்? ஏன் கெடுத்தான்? இன்னைக்கு அத்தனை பாவங்கள், இன்னைக்கு அக்கிரமம், இன்னைக்கு முதலாம் உலகத்துல நடந்தது காட்டில மிகப்பெரிய அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாம். ஆதாமை கெடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாத்தான். ஏன் இவனுக்கு இவ்வளவு வெறி? ஏன் இவனுக்கு இவ்வளவு பாவம்? இயேசு கிறிஸ்துவும் விடல. இன்ன வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாத்தையும் சோதிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். யார் எங்க போயிடாதீங்க, பரலோகம் போகாதீங்க, போகக்கூடாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரலோகம் எப்படி மகிமை உள்ளது, அந்த பிளேஸ் எப்படி மகிமை உள்ளது என்பதை யாருக்கு கிளியரா தெரியும் தெரியுங்களா? சாத்தானுக்கு கிளியரா தெரியும். நான் போகாத இந்த இடத்துக்கு நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது, போக சரிங்களா? அதனாலதான் ஆனா நமக்கு ரொம்ப இதெல்லாம் படிக்கும் போது ஆசையா இருக்கும், தேவனே அப்படி அப்ப இந்த பரலோகம் எப்படி ஆண்டவரே இருக்கும், தயவு செய்து எங்களுக்கு காமிங்க அப்படின்னு கேட்டா தேவன் ஒண்ணு சிம்பிளா என்ன சொல்லுவாரு, நீ பார்க்க வேண்டும் ஆசையா, அனுபவிக்க வேண்டும் ஆசையா, ஒண்ணு படம் இந்த பூமியில நீங்க என்ன பண்ணிரு, இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்ந்தா போதுங்கிறாரு. அந்த வாழ்ந்தா போதுங்கிறது தாங்க பல பாடுகள் நமக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரிங்களா? இப்ப அப்படியே நம்ம இப்ப அடுத்த இதுல யாரு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரை குறிச்சு நிறைய பார்த்துட்டோம், ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறாருங்க? பரலோகத்துல இருக்கிறார். பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரார். லூசிஃபர் வரும்போது எப்படி வந்தாருன்னு பாத்தீங்கன்னா மனுஷனா வரல. எப்படி வந்தாங்க? பர்ஃபெக்டான பூமியில, பர்ஃபெக்டான பிளேஸ்ல ஒரு தூதனா தான் வந்தான், மனுஷனா வரவே இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வராருன்னு பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, அநேக முறை படிச்ச வசனம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா தம்மை தாமே அவர் என்ன பண்ணிருக்காருங்க? வெறுமையாக்கிறார். தம்மை தாமே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வெறுமையாக்கிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். எங்க இருந்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? பரலோகத்தில். இந்த பூமிக்கு வரும்போது என்னன்னா தம்மை தாமே வெறுமையாக்கிருக்கார். பாருங்க, ஐஎஸ்வில படிக்கும் போது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நானே சொல்லிடுறேன். ஐஎஸ்வில இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல படிக்கும் போது என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்ப்டினஸ் போட்டிருக்கு. எம்ப்டினஸ் தான் என்ன சொல்லுவோம்? வெறுமை, ஒண்ணுமே இல்லை, காலியானது, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, அதான் எம்ப்டினஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேஜேவி இப்ப நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, கேஜேவில
என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நோ ரெப்புடேஷன். இன்னைக்கெல்லாம் வேலை செய்யறவங்க பூமியில சொல்லுவாங்க நல்ல ரெப்புடேஷன், நல்ல கம்பெனியில போய் என்ன பண்ணுவானுங்க, நல்ல கம்பெனியில போய் வேலை செய்யணும் அப்படின்னு. ஆனா நல்ல உலகத்துல போய் வேலை செய்யறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா சாத்தானுக்கு. ஆனா ரெப்புடேஷனே இல்லாத ஒரு இடத்துல, ரெப்புடேஷனே இல்லாத ஒரு பிளேஸ்ல யாரு வேலை செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெறுமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல எப்படி கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்ப்டினஸும் கொடுக்கல, நோ ரெப்புடேஷன் கொடுக்கல, நத்திங். நத்திங். அந்த ஒரு வார்த்தைக்கு பாருங்க, ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் ஒவ்வொரு வார்த்தை நத்திங், ஒண்ணுமே இல்லை, நத்திங். அதே மாதிரி ருத்ரஹாம்ல எம்டி. அப்ப நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது அவர் எல்லா மகிமையும் இழந்திருக்கார். மகிமை சொல்றது பரலோகத்தில் இருக்கிற அந்த பொசிஷன், அது எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கு பாத்தீங்களா? அப்போ நம்ம இந்த பூமியில நம்மளும் ஒரு வேலை எம்டியா இருந்தா, இவரும் எம்டியா இருந்தா நம்ம இன்னும் ஒரு குளோரிஃபை ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம போக போறோம்னு சொல்லிப்பாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இதுல ஃபர்ஸ்ட் சக்சஸ் அவருக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சக்சஸ். கீழே இறங்கும் போதே அவர் ஜெயிச்சிட்டார். இந்த வசனம் படிக்கும் போது அவர் பரலோகத்துல இருந்து கீழே இறங்கினார் பாத்தீங்களா, அப்ப அவர் ஜெயிச்சிட்டார். எப்படி ஜெயிச்சார்? அதான் நம்ம படிச்சு. எப்படி ஜெயிச்சார்? ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடு என்ன பண்ணிட்டாருன்னா, வரும்போது எப்படி வந்தாருங்க, ஒரு ராஜாவா வரல, ராஜா ஆனா ராஜா மாதிரி வரல, ஒரு தூதர் என்ற பவரோட அவர் வரவே இல்லை. நத்திங், எம்டி, நோ ரெப்புடேஷன், அடிமையின் ரூபம். இந்த மனுஷன் மாதிரி என்ன பண்ணிக்காருன்னா ஃபர்ஸ்ட் இறங்கின உடனே யார் சக்சஸ் ஆயிட்டான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு பெரிய அடிங்க? யாருக்கு பெரிய அடி? சாத்தானுக்கு. ஏன்னா அவன் இது வரைக்கும் எப்படிதான் பார்த்திருப்பான்னா, அவன் பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தது பார்த்திருப்பான். அதே மாதிரி நிறைய தூதர்கள் மேல இருந்து இறங்கி வந்தது பார்த்திருப்பான். அதுல பல பேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, கெடுத்து வச்சு தனிமையா போற மட்டும் இவனுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. இவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, ஏன் அந்த குரூப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாருங்க, கட்டி வச்சிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்து பல தூதர்களோடவா வந்தார், இல்ல பல மகிமையோடவா வந்தார்? எதுவுமே இல்லை. இந்த மனுஷனை மீட்டுக் கொள்வதற்காக எம்டி, ஒண்ணுமே இல்லாம ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா அவர் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மீண்டும் வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை எப்ப சொல்றாருன்னா அவர் மரணம் அடைவதற்கு முன்பாக, லாஸ்ட் சப்பர்ல அவர் சொல்றாரு, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோட கூட நீங்க என்ன பண்ணீங்க, நிலைத்திருங்க. அன்பான சகோதரர் சொல்லி இப்ப நிறைய பேர்ட்டு நான் கேள்வி கேட்டு உங்ககிட்ட இருந்து ஆன்சர் என்கிட்ட வாங்க முடியாது. பட் இருந்தாலும் நான் கேள்வி கேட்டேன், அதுக்குரிய விடையை நானே சொல்லிடுறேன். நீங்களும் வந்து ரிலேஸ் பண்ணி பாத்தீங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியில அவர் வாழ்ந்தார். ஸ்பெசிபிக்கா 3 வருஷம் தன்னுடைய ஊழியத்தை அவர் வந்து நிறைவேற்றினார். அநேக பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் எல்லாமே அவர் வந்து ஏற்படுத்தினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னா எதை நம்ம சொல்ல முடியும்? இங்க இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இயேசு கிறிஸ்து இதுதாங்க மிகப்பெரிய கஷ்டம். இந்த மாதிரி வேதனை வந்து அவர் பட்டதே கிடையாதுங்க. இதாங்க அவருக்கு வேதனை அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம்? அவர் வரும்போது எப்படி வந்திருக்கார்? நோ குளோரிபிகேஷன், எம்டி, நத்திங், காலியான ஒரு பாத்திரமா வந்திருக்காரு. அப்படி வந்தவருக்கு, ஒண்ணும் இல்லாதவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம், மிகப்பெரிய ஒரு வேதனை, அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துன்பம்னா என்னவா இருக்கும்? ஏன்னா அவர் சொல்லிட்டார், நான் சோதனையில தான் இருக்கேன்னு சொல்லிட்டார். என்னவா இருக்கும்? பிதா பேசாம இருந்தது. ஓகே ரைட், நீங்க பிதா பேசாம இருந்தது சொல்லிட்டீங்க. நம்மளும் என்ன பண்ணலாம், சில சம்பவங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து சோதனை சொல்றது இட்ஸ் a டெஸ்ட் அண்ட் ட்ரையல். நீங்க சொல்ல பாருங்க, சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதிச்சிருக்கான். இயேசு கிறிஸ்து கலங்கல. பரிசேயர், சதுசேயர், வேத பாருங்க 3 வருஷம் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கொலை செய்யறதுக்கு வகை தேடுறாங்க, கேள்வினால தொலைக்கிறாங்க. எதுக்கு இவர் என்ன பண்ணலீங்க, அசரவே இல்லை. அதுக்கப்புறம் யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுக்க போறாரு. இயேசு கிறிஸ்து ஏதாச்சும் பயந்தாரா? யூதாஸ் போகாதேன்னு சொன்னாரா? நீ செய்ய வேண்டியதை என்ன பண்ணு, துரிதமா செய், சீக்கிரமா போய் செய். துரிதம்னா ஃபாஸ்ட். நீ செய்ய வேண்டியது என்ன பண்ணு, ஏன்பா லேட் பண்ணிட்டு இருக்கிற, சீக்கிரம் போய் என்ன பண்ணு சரி. சோ அந்த சோதனைகளை அவர் வந்து அசரவே இல்லைங்க. சீஷர்கள்
அவ்வளோ 3 வருஷம் கூட இருந்த சீஷர்கள் கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? தெரிச்சு ஓடிட்டாங்க. யாருமே பக்கத்துல இல்ல. அவர் கெத்செமனே தோட்டத்துல போய் அழுகின்ற பொழுதும் கூட பேதுருவும் யாக்கோவும் யோவான் 3 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் அசந்து போகவே இல்லை. அதே மாதிரி உலக ஜனங்கள் எவ்வளவோ கேலி மதுபான பெரியார்னு சொன்னாங்க. அவரை என்ன சொன்னார்? பேய்களுக்கு தலைவர் அங்கிள் வர மாட்டேங்குது, பேய்களுக்கு பேய் சபூருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கூட அவர் என்ன பண்ணலைங்க, சோர்ந்து போகவே இல்லை. அதுக்கப்புறம் ரோமர்கள் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணாங்க. அந்த குருசிபிகேஷன் பாடத்துல நம்ம பாக்குறேன். எதுக்குமே அவர் என்ன பண்ணலைங்க, எதுக்குமே அவர் அசந்து போகல. ஏன்னா அவர் நல்லா தெரியும், இதுக்காகத்தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன் வந்திருக்கேன். அவர் நல்லா தெரியும். ஒவ்வொரு தடவை அடி வாங்கும் போது அவர் நடுங்குகின்ற பொழுது அந்த வாந்தி முடியாம, அந்த வலி தாங்க முடியாம கண்ணிலே வாயிலையும் மூக்கிலையும் அந்த ஒழுகின்ற பொழுது கூட அவர் என்ன பண்ணலன்னா தன் நிதானத்துல இருந்து அவர் விலகி போகவே இல்லை. அவர் பர்ஃபெக்டா இருக்கிறார், சிந்தை உள்ளவராக தான் இருக்கார். அப்போ எப்ப அவர் ஒரு பதட்டம் சொல்றதை விட ஒரு தடுமாற்றம் சொல்ல முடியாது, ஒரு பதட்டம், அவ்வளவுதான். எப்ப அவருக்கு வந்துச்சுன்னா ஒரு சமயத்துல வந்துச்சு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில். சிஸ்டர் ஒரே சாரி சிஸ்டர், நீங்க 45ல இருந்து படிச்சீங்க. 45ஆம் வசனம் முதல் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பாருங்க 3 மணி நேரம். இப்ப நம்ம டைம் எடுத்துட்டா கிட்டத்தட்ட 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் பூமி எப்படிப்பட்டதா இருந்திருக்குங்க. ஒரு காரணமா இருக்குங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மரணம் என்ற தருவாய்க்குள்ள போயிட்டு இருக்கிறார். அவர் போயிட்டு இருக்கும் போது 12 மணில இருந்து கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்தகாரமா இருந்திருக்கு. ஒரு நார்மல் லைட் இல்ல, ஒரு நார்மலோட சன்ஷைன் அந்த இடத்துல இல்ல, ஒரு அந்தகாரமா இருந்திருக்கு. அப்ப 9ஆம் மணி வேளையில கரெக்டா ஒரு 3 மணி சமயத்துல இயேசு கிறிஸ்து என்ன பேசுறார் வாசிப்போம் பாருங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். பாருங்க, சத்தமே போடாதவர். காரி மூஞ்சி துப்பும் போது சத்தம் போடல, அவருக்கு தலையில கொட்டும் போது சத்தம் போடல. பிலாத்து கேட்கிறாரு, வாயை திறந்து ஏதாச்சும் பேசுப்பா, ஏன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறார், சத்தம் போடல. வாழ்நாள் அடிச்சு சித்திரவாதம் பண்றாங்க, சத்தம் போடவே இல்லை. கையிலும் காலையும் ஆணி குத்துறாங்க, வலி தாங்க முடியாம அவர் இது பண்றாரு, அவரால் மூச்சு விட முடியாம வலி தாங்க முடியாம துடிக்கிறார், சத்தம் போடல. ஆனா வசனம் என்ன சொல்லுதுங்க, 9ஆம் மணி வேளையில ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தம் போட்டான்னு சொல்லல. நீங்க 4 சுவிசேஷத்துல எடுத்து பாருங்க, மிகுந்த என்ன பண்ணிக்கிறாருங்க, சத்தம் போட்டு. எதுக்காக மிகுந்த சத்தம் போட்டார்? எங்க அப்பா அவர் போய் இந்த சத்தம் போய் பரலோகத்துக்கு கேட்கறதுக்காகவா? ஏன் மிகுந்த சத்தம் போட்டார்? பரலோக எங்க அப்பா கூப்பிடல, நம்ம அப்பாட்ட ஒண்ணு கேட்கிறோம், நம்ம அப்பா செய்யலன்னு என்ன பண்ணுவோம், டார்ச்சர் பண்ணுவோம். டார்ச்சர் பண்ண சொன்னா ரொம்ப சத்தம் போடுவோம். இப்ப அவர் மிகுந்த சத்தம் விட்டாருன்னா அவங்க அப்பா கேட்கறதுக்காகவா? அவருக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு, அப்பா நம்மள என்ன பண்ணிட்டாரு, கெத்செமனே தோட்டத்திலேயே கை விட்டுட்டார். உலக ஜனங்கள் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அப்பா என்ன பண்ணிடுவாரு, கை விட்டுவார். மிகுந்த சத்தம் விட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்தம் யாருக்கு கேட்க வேண்டியது தெரியுங்களா? கீழே இருக்கிறாரு பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேட்க வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, the relationship between the heaven and earth. எர்த்ல யார் இருக்கிறார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். மேல யார் இருக்கிறார்? பிதாவாகிய தேவன் இருக்கார். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு. இப்ப அந்த ஹெவனோட ரிலேஷன்ஷிப் கட் ஆன உடனே, அப்பாவோட ரிலேஷன்ஷிப் கட் ஆன உடனே இவரால என்ன பண்ண முடியலைங்க, தாங்கிக் கொள்ள முடியல. அப்படின்னா இது என்ன புரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதை வேணா எடுக்கலாம். இயேசு கிறிஸ்து நான் எதை வேணா இருப்பேன், எவ்வளவு கஷ்டம் வேணா படுவேன், எவ்வளவு துயரம் வேணா படுவேன், எவ்வளவு அவமானம் வேணா படுவேன், என் எத்தனை தடவை வேணா நிர்வாணமாக்கு, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த பரலோகம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண மாட்டேன், இழக்க மாட்டேன். அதேதாங்க நமக்கு, அதேதான் நமக்கு. எவ்வளவு அவமானம் சரி, எவ்வளவு கஷ்டம்னாலும் சரி, எவ்வளவு துயரம்னாலும் சரி, எனக்கு ஒரு ஸ்தலம் இருக்கு. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துல அவர் கூட சேர்ந்து என்ன பண்ண போறேன், பந்தியில் போஜனம் செய்ய போகிறேன். அதை நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன், இழக்க மாட்டேன். அதை இழக்கக்கூடாது என்றால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இன்னைக்கு இந்த பந்தினாலும் சரி, இன்னைக்கு இந்த வாய்ப்பினாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இழக்கக்கூடாது. சரி, மத்தேயுல இப்படி ரெக்கார்டா இருக்கு, மார்க்ல எப்படி ரெக்கார்டா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. மார்க் மணிக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம்
படிச்சிச்சு. மத்தேயு 27 அதிகாரம் 50 வசனம் வாசிப்போம். மத்தேயு 27 அதிகாரம் 50 வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஃபர்ஸ்ட் டைம் சத்தம் போட்டு என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் டைம் என்ன சத்தம் போட்டு? ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மிகுந்த சத்தம். அந்த வார்த்தை நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சத்தம் போட்டாருங்களாமா? மிகுந்த சத்தம். சத்தம் போட்டு என்ன சொன்னாராமா? ஏலி ஏலி லாமா சம பிதாவே நீ ஏன் கைவிட்டேன்னு சொன்னாரு. செகண்ட் டைம் சத்தம் போடுறாரு. செகண்ட் டைம் எப்படி சத்தம் போடுறாருன்னா மிகுந்த கிடையாது. அந்த வார்த்தை எப்படிங்க? மகா. மிகுந்த மகா அப்படிங்கிறது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, மிகுந்த அப்படின்னாலே ஒரு பெரிய சத்தம், மகா அப்படின்னா அதை விட பெருசா என்ன பண்ணிருக்காருங்க? அதை விட பெருசா சத்தம் போட்டு என்ன பண்ணிருக்கேன்? ஆவிய இடத்தில் ஒப்பு கொடுக்கு. இப்படி மத்தேயுல ரெக்கார்டா இருக்கு. மார்க்ல எப்படி ரெக்கார்டா இருக்கு பாருங்க. மார்க் 15 அதிகாரம் 33 வசனம் வாசிப்போம். மார்க் 15 அதிகாரம் 33 வசனம் முதல் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மார்க்லயே அப்படியே ரெக்கார்டா இருக்கு. ஏலோயி லேயே லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டார் சொல்லி பாருங்க. 37 வசனம் வாசிங்க சிஸ்டர். மார்க் 15 அதிகாரம் 37 வசனம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இயேசு பாருங்க, ரெண்டு சுவிசேஷத்துல ஒரே மாதிரி ரெக்கார்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இயேசு கிறிஸ்து சத்தம் போடும்போது மிகுந்த. செகண்ட் டைம் இயேசு கிறிஸ்து சத்தம் போடும்போது எப்படின்னு சொல்லியிருக்காருங்க? மகா. அப்ப ரெண்டாவது டைம் என்ன பண்ணிருக்காருன்னா அளவுக்கு அதிகமாவே என்ன பண்ணிருக்காருங்க? அவரு சத்தம் போட்டிருக்காரு. சத்தம் போட்டு என்ன பண்ணிருக்காரு? என் ஜீவனை உம்மிடத்தில் கொடுக்க சொன்னார். இது மத்தேயு மார்க்ல ரெக்கார்டா இருக்குங்க. லூக்கால பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா ரெக்கார்டா இருக்கு. லூக்கால எப்படி ரெக்கார்டா இருக்குன்னா, லூக்கா 23 அதிகாரம் 46 வசனம் வாசிப்போம். லூக்கா 23 அதிகாரம் 46 வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாருங்க, அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கலாம்? மத்தேயு மார்க்ல எப்படி போட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஏலி ஏலி லாமா சபக்தானி மிகுந்த சத்தம். செகண்ட் டைம் எப்படி சத்தம் போட்டிருக்கிற மாதிரி எழுதி இருக்கு பாத்தீங்கன்னா, மகா சத்தமிட்டு ஜீவனை விட்டார்னு இருக்கு. ஆனா லூக்கால எப்படி எழுதி இருக்குன்னா பாருங்க, மகா சத்தமிட்டு இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இடத்துல ஏலியா அது என்ன பண்ணலைங்க? ரெக்கார்டர். அப்போ மகா சத்தமிட்டு சொல்லி மிகுந்த சத்தமிட்டு என்ன சொல்லிருக்கேன்? என் ஜீவனை விட்டார் அப்படின்றது. இன்னொரு சுவிசேஷம் இருக்கு, அதையும் படிச்சுட்டு நம்ம இதுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். இன்னொரு சுவிசேஷம் பாருங்க, யோவான் 19 அதிகாரம் 30 வசனம் வாசிப்போம். யோவான் 19 அதிகாரம் 30 வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ மகா சத்தம் விட்டு அவர் என்ன சொல்லிக்கிறாரு? மிகுந்த சத்தம் விட்டு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அப்பா நீங்க ஏன் என்னைய கைவிட்டீங்க? அப்ப மகா சத்தம் விட்டு அவர் என்ன சொல்லிருக்காரு? கான்பிடென்ட் ஆன பத்தி மகா சத்தம் விட்டு என்ன சொல்லிருக்காருங்க? முடிஞ்சிருச்சு, நீ அனுப்பிச்சீங்கல்ல, நீங்க கைவிட்டுட்டீங்கப்பா, கைவிட்டுட்டீங்க, எனக்கு இதை தாங்கவே முடியல. திருப்பி சத்தம் விடுறார், முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா. நீங்க எதற்காக இந்த பூமிக்கு என்னை நீங்க அனுப்பினீங்களோ, என் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டேன், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டேன், உங்களுடைய நீதி என்ன பண்ணிட்டேன்? நிறைவேற்றி முடிச்சிட்டேன். இட்ஸ் finished. முடிச்சுட்டா சொல்றாரு. இனி இந்த பாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த பாடி தானே பூமிக்கு அனுப்பிச்சீங்க. இது அடிமையின் ரூபம் பாடி, இது பாவம். இந்த சரீரத்துல முள்ள பாவமா இருக்கு. எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டேன், என் சதைகள்லாம் பிச்சுட்டாங்க, வெறும் சக்க மட்டும்தான் இருக்கு. அதை நான் இங்க விட்டுட்டேன், நீங்க அதை நீங்க கைவிட்டுட்டீங்க. இப்ப இந்த ஆவி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆவி நீங்க கொடுத்தது. இந்த ஆவி பரலோகத்தை சேர்ந்தது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஆவி நான் என்ன பண்றேன்? உங்ககிட்ட நான் என்ன பண்ணிடுறேன்? திருப்பி கொடுத்துறேன். கான்ஃபிடன்ட், இட் finished. இதே தான் கிறிஸ்து மாதிரி ஓடுனார் அப்போஸ்தலன் பவுல். அவர் சொன்னார், நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றினோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க? என்னை பின்பற்றுங்க. அவங்க நல்லா தெரியும், கிறிஸ்தவன் அப்படி என்றால் என்னன்னா அவன் தான் கிறிஸ்து. கிறிஸ்து மாதிரியே நடக்கின்றவர், கிறிஸ்து மாதிரியே நடக்குது. பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவரே எடுக்கிறார். அவர் ஒரு கான்பிடென்ட்டா ஒரு பதில் சொன்னார். ஓட்டத்தை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இட் finished. பவுல் என்ன சொன்னார்? ஓட்டத்தை நானும் முடிச்சிட்டேன். இட் finished. ஓட்டத்தை முடித்தேன். எனக்காக என்ன பண்ணிருக்கு? ஜீவன் இடம் வச்சிருக்கு கிறிஸ்தவன். இப்ப நம்ம யாரு? கிறிஸ்தவன். நம்ம என்ன சொல்லுவோன்னு?
இட் ஃபினிஷ்ட்னு சொல்லுவாங்க. ஃபினிஷ்ட் அப்படின்னா முடிஞ்சது. நம்ம முடிஞ்சிருவோம். தேவன் நம்மளே ஃபினிஷ் பண்ணிடுவாரு. தேவன் நம்மளே ஃபினிஷ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபினிஷ் பண்ணணும். கான்ஃபிடென்ட். அப்படி என்றால் இந்த ஃபினிஷ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டுங்களா? இப்படி பண்றதுதான் நிறைய பாடுகள் பார்த்தோம், நிறைய காரியங்கள் பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படி நம்ம இருக்கிறதுக்கு ஒரு காரியம் நம்ம பண்ணா போதுங்க. இந்த பூமியில 2 விதமான பந்தி இருக்கு. எத்தனை விதமான பந்தி இருக்குங்க? 2 விதமான பந்தி இருக்கு. இன்னைக்கு மாலை நேரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பந்தியை அனுசரிக்க போறோம். அப்ப நம்ம கேள்வி, அப்ப இன்னொரு விதமான பந்தி இருக்கா? நாளைக்கு இன்னொரு விதமான பந்தி இருக்கா? ஒரு கேள்வி வரும். அப்ப அந்த 2 விதமான பந்தி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டா நம்ம கிளியர் என்ன பண்ணிடலாங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். பந்தியில நமக்கு என்ன கிடைக்கும்? பந்தியில என்ன கிடைக்கும்? அப்பம், திராட்சரசம். இதுதான் பந்தியில நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சாப்பிட்றதுக்கு அப்பம், குடிக்கிறதுக்கு திராட்சரசம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல அவர் பந்தியை பத்தி பேசிட்டு இருக்கிறார். அந்த பந்தி நம்ம பார்ப்போம். பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. என்ன சொல்றாருங்க? நீங்க கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. அப்படி என்றால் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? கர்த்தருடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணிருக்கிறாங்க, பேய்களுடைய பாத்திரத்திலும் என்ன பண்ணிருக்காங்க? பானம் பண்ணிருக்கிறாங்க. அதை மட்டும் சொன்னா பரவாயில்லைங்க. திருப்பி என்ன சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்க கூடாது. அப்ப 2 வந்துச்சுங்க, 2 விதமான பந்தி. நீங்க கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? பங்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா அப்ப கொரிந்து ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 பந்திலையும் போய் என்ன பண்ணிருக்காங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? 2 பந்திலையும் போய் என்ன பண்ணிருக்காங்க? யார் இது? கொரிந்து ஜனங்கள். கொரிந்து ஜனங்கள் போயிருந்தா யார் போயிருப்பா? யாருக்கு அது சூட் ஆகுங்க? ஒருவேளை நம்மளும் அதை செஞ்சுட்டு இருந்தா நமக்கு சூட் ஆகும். ஏப்ரல் 7ஆம் தேதி நான் எடுக்கிறது கர்த்தருடைய பந்தி. ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு மேல நான் எடுக்கிறது என்ன ஆன்சர் வரும்னு எனக்கு தெரியாது. அதுவும் கர்த்தருடைய பந்தியாகத்தான் இருக்க வேண்டும். ரசூல் பால் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காருங்க. மணிக்கு ரீஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணல, நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுல வந்து அழகான ஒரு வார்த்தை அவர் கோட் பண்றாரு. கப் ஆஃப் வைன் அந்த பானம் பண்றது சொல்றாரு. கர்த்தர் இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க? பானம் பண்ணுங்க. இட்ஸ் அ பார்ட்டேக்கர் அப்படின்னு சொல்றாரு. பேய்களுடைய பந்தியில நீங்க பானம் பண்றது அப்படின்னா அது ஒரு பார்ட்டேக்கர் அப்படின்னு. நீங்க யாரு கூட ஐக்கியமாக இருக்கிறீர்கள் கேட்கிறார். யாரு கூட ஐக்கியமாக இருக்கிறீர்கள் கேட்கிறார். அப்படி என்றால் இன்னைக்கு மாலை நேரத்துல நாம் அனுசரிக்கிறது ஒரு அடையாளம் தான். ஆனா உண்மையான அப்பம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையும். உண்மையான திராட்சை ரசம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவரு கூட நம்ம பங்கு பெற பாடுகள். இதுக்கு ஒரு அடையாளமா தான் இன்னைக்கு பண்ணி காட்டுறமே தவிர தேவன் நமக்கு ஜீவன் இருக்கும் நாள் 365 நாள் நம்ம என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய பந்தியில பானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப பானம் பண்றதுன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அவருடைய பார்ட்டேக்கர்னா அவருடைய பங்காளி. இப்ப நான் இயேசு கிறிஸ்துவோட பங்காளியா இல்ல பேய்களுடைய பங்காளியா? இயேசு கிறிஸ்துவோட பங்காளினா என்ன செய்ய வேண்டும்? பேய்களுடைய பங்காளி என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் விளக்க கொடுக்கிற பாருங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவோட பங்காளியா இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டும். முதல்ல உங்களையே நீங்க, அவர் சொன்னது எனக்கும் பொருந்தும், முதல்ல என்ன பண்ற? ஜீவ பலியா உங்களையே ஒப்பு கொடுங்கள். ரியலைசேஷன் பண்ண வேண்டும். இன்னைக்கு ஏசு சாயந்தரம் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம பானம் பண்ணும் போது சாப்பிடும் போது ரியலைசேஷன் பண்ண வேண்டும். எப்படி? நான் ஜீவ பலியா நான் ஒப்பு கொடுத்திருக்கேன்னா, நான் கமிட்மெண்ட் பண்ணிருக்கிறேன். எங்க? ஞானஸ்தானத்துல நான் ஜீவ பலியா ஒப்பு கொடுத்திருக்கேன்னா. அடுத்த சொல்ற பாருங்க, நான் பார்ட்டேக்கர், பங்காளி. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் பங்காளியா இருந்திருக்கேனா சொல்றேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து காட்டின அன்பு, ஜீவனை கொடுக்கின்ற அன்பு, அந்த அன்பை நான் காட்டியிருக்கிறேன்னா. கடைசியில பாருங்க, இயேசு கிறிஸ்து காட்டின தாழ்மை, இதெல்லாம் அவர் காட்டினாருங்க. கடைசியில பேதுரு கால கழுவுனாருங்க. கடைசியில அவர் என்ன பண்ணார்? தாழ்மை தான். லூக்கா 22ஆம் அதிகாரத்துல அதான் பிரச்சனை வருது. யாரு பெரியவர் அப்படின்னு சொல்லும் போதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யார் தாழ்ந்து போறாங்களோ அவங்கதான் யாரு பெரியவர்.
நான் மனத்தாழ்மையை காட்டியுள்ளவனா, காட்டியிருக்கிறேனா? சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்து கொண்டிருந்தால் நம்முடைய யாருடைய பங்காளிகளா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பங்காளிகளா இருக்கும். ஓகே, ரைட். அப்ப பேய்களுடைய பங்காளிகளா இருக்க வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும்? இருக்கக்கூடாது. அப்படி இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சொல்ற பாருங்க, செல்ஃபிஷ். முதல்ல என்னதுங்க? செல்ஃபிஷ். எடுத்தோட வார்த்தை அதுதான், செல்ஃபிஷ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரைடு, மத்த பெருமை. நான் தான், என்னாலதான், நான் இல்லைன்னா எப்படி அப்படின்னு ஒரு பெருமை. மூணாவது பாத்தீங்கன்னா ஆம்பிஷன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆம்பிஷன் இருக்கு. நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, பட் அந்த ஆம்பிஷன் இங்க கோட் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன ஆம்பிஷன் பாத்தீங்கன்னா பரலோகம் போறது ஆம்பிஷன். டாக்டர் ஆகுறதோ, கலெக்டர் ஆகுறதோ, இன்ஜினியர் ஆகுறதோ அப்படிங்கிறத நம்மளோட ஆம்பிஷன் என்ன பண்ணக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் பாஸ் ஆகிறதே கஷ்டமா இருக்கு, நம்மள போய் டாக்டர் இங்கிலீஷ். அந்த ஆம்பிஷன் உதாரணத்துக்காக தான் சொல்றேன். சில பேருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், எப்படியாச்சு அட்லீஸ்ட் 1 crore காச்சு, இல்லைன்னா 50 lakhs காச்சு, இல்ல சாகரக்குள்ளாச்சு நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு வீடோ ஒரு காரோ நம்ம என்ன பண்ணிடுவாங்க, வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பிஷனுக்காக சொல்றேன். சரிங்களா? அப்ப ஒரு 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 விதமான குறிக்கோள், பூமிக்குரிய குறிக்கோள் இருக்க நம்ம கூடாது. அது சில நேரத்துல நமக்கு வாகனம் வேணும், வீடு வேணும் அப்படின்னா தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, ஏற்படுத்தி நமக்கு கொடுத்துருவார். அது நம்ம என்னதான் பண்ண போறோம், தேவனுக்கு தான் திருப்பி செலுத்த போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்ஸூரியஸ், சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொஃபஸ்டிகேட்டடா இருந்து பழகிட்டீங்கன்னா யாரை மறந்துடுவீங்க? தேவனை மறந்து விடுவீர்கள் சொல்ற. இதுதான் யாருடைய பானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்தோட ராஜா செய்கின்ற காரியங்கள். யாருன்னு பாத்தீங்கன்னா பேய்களுடைய பானம். 2 முடிச்சிட்டாரு. அப்புறம் சொல்றாரு இந்த டேபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பந்தி. 2 விதமான பந்தி சொல்றாரு. ஒரு பந்தி என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய பந்தி, இன்னொரு பந்தி என்னதுங்க, பேய்களுடைய பந்தி. அடுத்து சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய பந்தில ஒருவேளை நீங்க ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து நீங்க பாடுகள் அனுபவிச்சு சகோதரக்குள்ள அன்பு வச்சிருந்து நீங்க உண்மையான மனத்தாழ்மையா இருந்திருந்தீங்கன்னா நான் பந்தில உங்களுக்கு என்ன பண்றேன், என்னோட போஜனத்தை கொடுக்கிறேன். அந்த போஜனம் எப்படிப்பட்டதுன்னா, அவர் இங்கிலீஷ்ல வார்த்தை எழுதிட்டு பாருங்க. ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய மூத்த சொல் பிரசல் பாரு நல்லா எழுதிட்டாரு. அந்த வார்த்தைக்கு நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சொல்ற பிறகு the truth in crystal clear. என்னதுங்க, ட்ரூத் இன் கிறிஸ்டல் கிளியர். கண்ணாடி மாதிரி பல பழகும். தேவனுடைய திட்டமா, தேவனுடைய சத்தியமா உங்களுக்கு கிளீனா தெரியும். நோ கன்ஃபியூஷன். யாரோட பந்தியில இருந்தா, கர்த்தருடைய பந்தியில இருந்து. அவர் சொல்ற பாருங்க, ஹனி வித் ஹனிகோம், தேனிலும் ரொம்ப என்ன இருக்குங்க, ரொம்ப இனிமை. எது, நம்ம படிக்கின்ற சத்தியம். அதே மாதிரி பாருங்க, மீட் இன் டியூ சீசன், காலத்துக்கு ஏற்ற சத்தியம், ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். அடுத்த சொல்ல பாருங்க, த மில்க் அண்ட் ஒயின், பால் மாதிரி அப்படியே வெண்மையானது. ஒயின் ஆசீர்வாதமானது, உடம்புக்கு பலன் தரக்கூடியதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட ஒரு பொருளைத்தான், ஒரு போஜனைத்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவோட பங்காளியா இருந்தா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அதே பந்தியில அதே மாதிரி பேர்களுடைய பார்ட்டேக்கரா இருந்து பங்காளியா இருந்தா அவனும் என்ன பண்றான்னா போஜனம் கொடுக்குறான்னா, அந்த போஜனம் எப்படி இருக்குன்னா அவர் சொல்ற பாருங்க, the table full of vomit. என்னதுங்க, நான் சொல்லலைங்க, அவர் தான் சொல்றார். the table full of vomit and filthiness, so there is no plan for clean. pride, மெத்த பெருமை, மேட்டிமை, சுயநலம், இச்சை, பூமிக்குரிய காரியங்கள், இதெல்லாம் வைத்துக்கொண்டு நான் கிறிஸ்துவன் நீங்க சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அது வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். சொல்ற பாருங்க, தி பப்பாசி சொல்றாரு, தி பப்பாசி, தி ஸ்பிரிட்டிசம், இதெல்லாம் அப்புறம் கிறிஸ்டியானிசம், இதெல்லாம் சொல்ற, இதெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி தான் இருப்பீங்க. அதுக்கு ஒரு வசனம் கோட் பண்றாரு பாருங்க, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. எப்படிங்க, பேய்களோட பந்தி எப்படி இருக்குங்களாமா, போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினால என்ன பண்ணிருக்கீங்க, நிறைந்திருக்கு. அப்படின்னா அன்பான சகோதர சொல்ல, நம்ம பந்தி இருக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம்.
அப்படி என்றால் பூமியில யாருடைய பந்தியில் இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பந்தியில் இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நான் கர்த்தருடைய பந்தியில் நான் பூமியில் இருந்தேனால் நிச்சயமாக நான் இழக்கக்கூடாத அந்த ஸ்தலத்தை நான் என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்வேன். அந்த ஸ்தலத்திலும் போய் யாருடைய பந்தியில் உட்காருவேன் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பந்தியில் நான் உட்காருவேன். ரியலைசேஷன் அதைத்தான் அவர் சொல்றேன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஏன் பவுல்னால வேகமா ஓட முடிஞ்சது? ஏன் பவுல் கான்பிடண்டா சொன்னார்? ஏன் பவுல்னால பல பாடுகள் பல துயரங்கள் அவரால் பட முடிஞ்சது, அதனால ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுன்னா அவர் கிளியரா ரோமருக்கு எழுதும் போதே எழுதிட்டார். என்ன எழுதிட்டார்னா, அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நம்ம போய் அவர் ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து கூட பந்தி இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பந்தி எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த மகிமை அந்த குளோரிபிகேஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த காலத்து பாடுகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இத போய் பாடுகள் சொல்றீங்க அப்படின்னா பவுல் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். அவர் ஜெயிச்சது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பரலோகம் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு என்ன ஆச்சுங்க, தெரிஞ்சிருச்சு. பரலோக ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து ஏன் பதட்டமானார் சிலுவையில் கேட்டனா, அந்த பரலோகம் அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நேரம் என்ன ஆயிடுச்சுங்க, கட் ஆயிடுச்சு. அதனால பதட்டமானார். சாத்தான் அவையே இப்ப வெறி கொண்டு மூர்க்கம் கொண்டு எல்லாத்தையும் கெடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த பரலோகம் எப்படிப்பட்டதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவனால என்ன பண்ண முடியலைங்க, போக முடியல. சோ நம்மளோட அல்டிமேட் ஏம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதை இழந்தாலும் எதை இழக்கக்கூடாதுங்க, அந்த பரலோக வாய்ப்பை இழக்கக்கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்து, நீங்க ஏதாச்சும் இந்த கட்ட வேண்டும்னா எங்க கட்டிடுங்க, நான் கட்டணும் ஆண்டவரே, பில்டிங்கா கட்டணும் ஆண்டவரே, 5 மாடி கட்டணும் ஆண்டவரே அப்படின்னு ஆசைப்பட்டா 5 மாடி பில்டிங் எங்க கட்டிடலாம். நம்ம 5 மாடி வேண்டாம், 7 மாடி கட்டுவோம். எங்க கட்டுவோம்? என்ன பரிபூர்ணம் அதிகாரம் சொல்ல, எங்க கட்டுவோம்? பரலோகத்துல கட்டிடுவோம். கட்ட முடியுமான்னு கேட்டா முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒண்ணு இல்லைங்க, கர்த்தருடைய பந்தியில நீங்க அனுசரிச்சா போகும். வேற என்ன, அவரு என்ன பண்ணிடுவாரு, நாம இங்க என்ன இழக்கிறோமோ எதை இழக்கிறோமோ அங்க என்ன பண்ணிடுவாங்க, அங்க அவர் என்ன பண்ணுற சேமித்து வச்சு ரிட்டர்ன் கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப we should be a partaker of Christ, the cup of wine அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23 24 மெதுவா வாசிப்போம் சிஸ்டர். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பாருங்க சொல்றாரு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்காது. பிளட். இப்ப நம்ம பரலோகம் போக வேண்டும் என்றால் பாடுகளால் அனுபவிக்கிறோம், ஓகே ரைட், அதெல்லாம் இருக்கு. அப்படின்னா நமக்காக ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ரத்தம் அந்த இடத்துல சிந்தப்பட்டு இருக்க வேண்டும். நமக்காக யார் ரத்தம் சிந்திருக்கிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட வேண்டும். தொடர்ந்து அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 23ஆம் வசனம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா. பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு விசேஷித்த பலி வேணும். புரிஞ்சுங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்க முன்னாடி பலி ஆடு மாடு எல்லாமே ஆசாரிப்பு கூடாரத்தில் நடக்கின்ற காரியங்கள். ஆனா பரலோகத்திற்கு விசேஷித்தமான பலி அங்க தேவைப்படுது. அந்த விசேஷித்த பலி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. விசேஷித்த பலி பாருங்க, விசேஷித்த பலி சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். 24ஆம் வசனம் பாருங்க, 24ஆம் வசனம் நம்ம நல்லா கவனிப்போம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான, பாருங்க வெயிட் பண்ணுங்க, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன சிஸ்டர் ஆயத்தமாக, அடையாளமாக, மன்னிக்கும், மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு போய் என்ன பண்ண ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வருகிறேன். லூக்கால சொல்லும்போது அந்த ஸ்தலத்தில் நான் பந்தியில் பானம் பண்ணும்போது நீங்க எங்க கூட என்ன பண்ணுங்க, அந்த பந்தியில் இருங்க. அந்த ஸ்தலம் அவர் சொல்றாரு, அந்த ஸ்தலத்தில் நான் அடையாளப்படுத்திருக்க. தொடர்ந்து படிங்க.
பகினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். நமக்காக பிரதிச்சரமாக வெளியரங்கமாக அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பிரவேசித்திருக்கணும். இந்த நமக்காக அந்த வார்த்தை அன்பான சொல்ல யோசிச்சு பார்த்துங்க. இந்த நமக்காக வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க. நமக்காக இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி யாருக்கு மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சரீரம், அவருடைய சபை, அவருடைய மனைவி தேவன் சித்தமா இருந்தா நம்மளும் அவர் ஒரு பார்ட்டேக்கரா இருக்கும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த மாலை நேரத்துல ஒரு அப்பமாகவும் ஒரு திராட்சை ரசமாகவும் நான் சாப்பிடுறோம் பானம் பண்றோம்னா இது யாருக்கு? நமக்குள்ளதான் எல்லா விதமான குரூப் மெம்பர்ஸும் இருப்பாங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு ஒரு 300 பேர் 500 பேர் எடுக்கிறதுனா இந்த 500 பேருக்குள்ளதான் எல்லா விதமான குரூப் மெம்பர்ஸ். சபையும் இந்த 500 பேருக்குள்ளதான். எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இவரை சொல்றாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். எக்ஸாம்பிள், இந்த 500 பேருக்குள்ளதான் யார் இருப்பாங்க? சபை இருப்பாங்க. இந்த 500 பேருக்குள்ளதான் யார் இருப்பாங்க? திரள் கூட்டம் இருப்பாங்க. இந்த 500 பேருக்குள்ளதான் இந்த திரள் கூட்டம் வாய்ப்பும் சபைங்கிற வாய்ப்பை மிஸ் பண்றவங்களும் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. இந்த 500 பேருக்குள்ளதான் என்ன பண்ணணும்னா சத்தியமே வேணாம் சொல்லி வெளியே போறவங்களும் இருப்பாங்க. ஆனா இருந்த போதிலும் தேவன் இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு என்ன பண்ணா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? பங்கு பெறுங்க. அப்படி என்றால் யோசிச்சு பாருங்க, அந்த பந்தியிலே நம்ம அனுசரிக்கும் போது அது பாத்திரமானாவும் இல்ல அபாத்திரமா இருக்கிறது யாரோட கையில இருக்கு? இயேசு கிறிஸ்து கையிலையா இல்ல பிதாவாகிய தேவன் கையில இருக்கா? அந்த பந்திய கர்த்தருடைய பந்தியா இல்ல கர்த்தருடைய பந்தி அனுசரிச்சுட்டு போய் பேயோட பந்தியில் அனுசரிக்கிறதா அப்படிங்கிறது யாரோட கையில இருக்கு அப்படின்னா இவங்க கையில் இல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் ஜீவனை விட்டுட்டேன்ப்பா, என் ரத்தத்தால் நீங்க கழுவிடுங்க, நான் என்ன பண்ணிருக்கிறேன்? பிரதிரட்சமாக பரலோகத்துல உங்களுக்காக நான் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அதனாலதான் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம காட்டக்கூடியவர்களா இருக்கிறோம். ஏன் கேட்டீங்கன்னா மனத்தாழ்மை எல்லாமே படிச்சுட்டோம். எப்படிப்பட்ட அன்பை நம்ம காட்டக்கூடியவர்களா இருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே. பாருங்க, அவர் தம்முடைய ஜீவனை யாருக்காக? மீண்டும் அந்த வார்த்தையை நம்ம ரவுண்ட் பண்ணிக்குவோம். நமக்காக. எபிரேயர்கள் படிச்சோம், நமக்காக ரத்தம் சிந்தினார். 1 யோவான்ல படிக்கிறோம், நமக்காக அவர் என்ன பண்ணிருக்கார்? ஜீவனை கொடுத்திருக்கார். நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:16 சிஸ்டர். அடுத்த வசனம் படிங்க. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க என்னவா இருக்கிறோங்களாமா? கடனாளிகளாக இருக்கிறோம். நமக்கு கடன் வாங்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன நம்ம இது நிறைய டிபேட் பண்றாரு. வசனம் சொல்லுது இல்ல, ஒருவேளை நீங்க காசு கொடுத்து என்ன பண்ண கூடாது? திருப்பி கேட்க கூடாது, வசனம் சொல்லுது இல்ல அப்படின்னு. அப்ப நாங்க எதுக்கு திருப்பி? இதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. இப்ப ஆர்கியூமெண்ட் இல்ல. இந்த வார்த்தை கடனாளிகள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா ஆங்கில பைபிள்ல படிக்கும் போது அந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா OUGUT போட்டிருப்பாங்க. OUGAT போட்டிருப்பாங்க. OUGAT அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம். என்னதுங்க? கட்டாயம். கடனாளி சொல்ற என்னதுங்க? கட்டாயம். நீங்க சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிறது உங்களது கட்டாயம். இந்த கட்டாயத்தை முதல் செஞ்சது யாரு தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணாரு? எல்லா சகோதரருக்காக 1,44,000 பேருக்காக அவர் என்ன பண்ணிட்டாருங்க? கட்டாயமாக ஜீவனை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அவரை பின்பற்றுகிற நான், பார்ட்டேக்கராக நானும் கட்டாயமாக என்னுடைய சகோதரனுக்காக என்னோட சகோதரிக்காக நான் என்ன பண்ணணுங்க? ஜீவனை கொடுக்க வேண்டும். ஜீவனெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. பிளட் வேணா என்ன பண்ணுங்க? 1 லிட்டர் எடுத்துங்க, அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னா இது பிளட் பத்தியோ இந்த இடத்துல ஜீவன் பத்தியோ சொல்லல. ஜீவன் போகிற மாதிரி நம்ம என்ன அன்பு செலுத்த வேண்டும். என்னோட உயிரை விட அவங்கள நான் என்ன பண்ணுவேன்? அவங்களே என்னோட சகோதர சகோதரிகளை நான் என்ன பண்ணுவேன்? நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும்.
என்னை நான் ஏமாத்திக்குவேனா, என் கண்ணை நான் குத்திக்குவேனா அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம், கேஷுவலா அடுத்தவங்க கண்ணை என்ன பண்ணிடுறோம், நம்ம குத்திடுறோம். அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம நேசிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் செஞ்சா யாரோட பந்தியில இருக்கிறாங்க, கர்த்தருடைய பந்தியில இருக்கிறோம். இப்படி செய்யலைன்னா யாரோட பந்தியில இருக்கிறோம், பேய்களோட பந்தியில இருக்கிறோம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அதே மாதிரி வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 30, 31. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பாருங்க, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று எப்ப வேணா நம்மளை மீட்கப்படலாம். அந்த சமயத்துல நீங்க தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. தேவனுடைய பரிசுத்த ஆவிங்கிறது பிதாவாகிய தேவனிடத்தில் வருகின்ற வல்லமை. பிதாவாகிய தேவனை நீங்க துக்கப்படுத்தாதீங்க. சொல்றாரு பாருங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சகல விதமான கசப்பும், சகல விதமான கசப்பும். கசப்புல பல டைப் இருக்கு போல் இருக்குது, பல டைப் விதமான கசப்பு. சரிங்களா? நீங்க எந்த டைப்பா இருந்தாலும் அது எல்லாமே கசப்பு தான். சரிங்களா? எந்த டைப்பா இருந்தா சகல விதமான கசப்பு. ஒருத்தர் இப்படி பாக்குறது சரி, ஒருத்தர் இப்படி பாக்குறது சரி, ஒருத்தர் என்ன பண்ணாலும் சரி, கண்ணு காமிச்சிடும், முகம் காமிச்சிடும். என் சகோதரன் நான் எப்படி பாக்குறேன், நான் எப்படி பிஹேவ் பண்றது, ஏன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட பிஹேவியர் பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஏங்க பக்கத்துல இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தேவனுக்கு தெரியாதா? என் சகோதரன் பொய்யா போய் பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு போய் சொன்னாலும் கூட தேவன் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவர் சொல்ற OUGAT, நீங்க சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிறது கட்டாயம். என்னோட அம்மாவை நான் ஏமாத்துவேன், என் 2 வயசு குழந்தை நான் ஏமாத்துவேன். அது என் குழந்தை என்னை ஏமாத்தினா நான் என்ன பண்ணுவேன், சிரிச்சுட்டு போவேன். அந்த மாதிரி தான் என் சகோதரனையும் என் சகோதரனை என்ன பண்ணக்கூடாது, ஏமாத்த. ஒரு முக்கியமான காரணம் ஏன் சொன்னா, இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வளர்த்தா என்ன ஆகும்னு நான் சொல்றேன். அதுக்கு வசனம் இருக்கு, தொடர்ந்து படிங்க. சகல விதமான கசப்பு, கோபம். மனுஷனுக்கு எது வருது எது இல்லையோ கோபம். சில பேர் சொல்லும் போதே சொல்லுவாங்க, இனிமேல் கோபமே பட மாட்டேன் அப்படிம்பாங்க. சொல்லும் போதே பேசாம நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. கோபம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கோபமே கூட, நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரிங்க, நம்ம கோபமே வேண்டாம். காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நம்மள இயேசு கிறிஸ்து இல்ல, நான் நல்லதுக்கு மட்டும்தான் கோவப்படுவேன், கெட்டதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கோவப்பட மாட்டேன் சொல்றதுக்கு இன்னும் இயேசு கிறிஸ்து மெச்சூரிட்டி நமக்கு என்ன பண்ணல, வரவே. அப்படின்னா என்ன பண்ணா, நம்ம எல்லாம் முன்னாடியில இருக்கு சொல்லுவாங்க, டிவி பார்க்காத அது சாத்தான் அப்படின்ட்டுருவாங்க. அது டிவி என்னவா பண்ணுச்சு, அது சாத்தான். ஏன் சொன்னா, அது பார்த்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், கெட்டு போயிடுவோம். அதே மாதிரி கோபம் அப்படிதான், கோபம் படக்கூடாது. இது எனக்கு தான் பயமா இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னை வாட்ச் பண்ணுவாங்க. நாமளும் என்ன பண்ணக்கூடாது, கோபம் படக்கூடாது. அடுத்தது படிங்க. மூர்க்கம், முறுக்கிட்டு இருக்கிறது. அப்படியே மூர்க்கம்னா அப்படித்தான், அப்படியே முறுக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நீங்க இந்த ஹேபிட் எல்லாம் இருந்தீங்கன்னா அது கர்த்தருடைய பந்தியே கிடையாது. யாரோட பந்தி, பேயோட பந்தி. தொடர்ந்து படிங்க. கூக்குரல். இந்த கூக்குரல் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து வந்ததுங்க. குசு குசுன்னு பேசுறது, கூக்குறது, சத்தம் போடுறது, குரூப் சேர்த்திக்கிறது, இதெல்லாம் நமக்கு எதுக்கு குரூப்? நம்ம குரூப் தான் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து வந்துட்டார், ஏற்கனவே இறந்த பரிசுத்தவான்கள் என்ன போயிட்டாங்க, ஆல்ரெடி உயிர் தெழுந்து போயிரு. நம்ம குரூப் அங்க இருக்கு. அந்த குரூப் கூட போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், சேர்ந்துருவோம். தவிர வேற குரூப் எல்லாம் நமக்கு என்ன பண்றது தேவையோ அந்த குரூப் நம்ம இருக்கு, அந்த குரூப்ல போயிடுவோம். தூஷணம் சொல்லவே வேண்டாங்க. தூஷணம் சர்வ சாதாரணமா என்ன பண்ணிருதுங்க, எனக்கு கோவம் வந்துருச்சு, எனக்கு மிகப்பெரிய கோவம் வந்துருச்சு. என் குழந்தை செய்யறது பார்த்து எனக்கு கோவம் வந்துருச்சு. என் குழந்தைய பார்த்து நான் தூஷணம் சொல்லிடுவேனா? எங்க அம்மாவை பார்த்து நான் தூஷணம் சொல்லிடுவேனா? இல்ல எங்க அம்மாவை பார்த்து நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன்? சொல்ல மாட்டேன். சொல்றேன் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பேசிடுவோமா? பேச மாட்டோம். ஆனா சகோதரனை மட்டும் என்ன பண்ணிடுவோம், ஈஸியா பேசிடுவோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது, சகோதரனுக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜீவனை கொடுக்குற அன்பு இருந்தா நம்ம பேசுவோமா, தூஷணம் சொல்லுவோமா, முறுக்கிட்டு இருப்போமா, கோவப்படுமா? எதுவும் செய்ய மாட்டோம். கடந்து படிப்போம். மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்படி இதெல்லாம் நீங்கிருச்சா நம்ம தாங்க செல்ஃப் ரிலேஷன்ஷிப் பண்ண வேண்டும். ஒருவேளை இதெல்லாம் நீங்கிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இதெல்லாம் எங்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, கோபம் இல்லை, மூர்க்கம் இல்லை, துர்குணம் இல்லை, பொல்லாப்பு இல்லை, எதுவும் இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒரு சகோதரன் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டு
பிரதர் நான் தெரியாம செஞ்சுட்டேன் பிரதர், என்னை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லும் போது இம்மீடியட்டா நம்ம மனசு என்ன தோணும்னா, பரவாயில்ல பேர் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மன்னிப்பு நம்ம இடத்தில் கேட்கவும் தோணும், மன்னிப்பு கொடுக்கவும் தோணும். இந்த ஒரு குவாலிட்டி நம்ம கிட்ட இருந்தா அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அடுத்த வருஷம் வாசிங்க சிஸ்டர். ஒருவருக்கொருவர் தயவாயும், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும், மன உருக்கமாயும் இருந்து. பாருங்க, மன உருக்கமாயிருந்தும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களை மன்னித்தது. கிறிஸ்துவுக்கு தேவன் எப்படி மன்னிச்சார்? அவர் சாகடிச்சார், சிலுவையில ரத்தம் சிந்த வச்சார், ஜீவனை கொடுக்க வைச்சார். அவர் மன்னிச்சது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாம் அனுசரிக்கிற இந்த பந்தி யாருடைய பந்தியாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பந்தியாக இருக்கும். அந்த பந்தில நம்ம அனுசரிச்சுட்டு இன்னும் நம்ம ஓட்டத்தை நம்ம சீரும் சிறப்புமாக தேவனுக்கு ஏற்றபடி ஓடினா நம்மள கூட என்ன சொல்லலாம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை, சத்தம் மட்டும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? மகா சத்தமிட்டு, தேவனே, இங்கிருந்து சத்தம் போட முடியாது, வேற ஒருத்தர் சத்தம் போட்டு சொல்லலாம். தேவனே சொல்லலாம், தேவனே இட் ஃபினிஷ்ட். பவுல் சொன்ன மாதிரி என் ஓட்டத்தை என்ன பண்ண ஒட்டிச்சேன், கான்பிடென்டா சொல்லலாம். அப்படி கான்பிடென்டா சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு இது இருக்கு. அடுத்த வருஷம் மெமோரியல்ல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்படின்னா கோச்சிட்டு வீட்டுல உட்காந்துக்கிறது அர்த்தம் இல்லை. என்னது எடுக்க கூடாதுன்னா சபையாக போயிடணும். எப்படியாச்சும் இயேசு கிறிஸ்து சரீரமாக போயிட வேண்டும். நம்முடைய குரூப் எங்க இருக்குங்க? நம்முடைய சகோதரர் எங்க இருக்கு? பரலோகம் கூட இல்ல, அவங்க குளோரிஃபை ஆகல. இல்ல, நம்ம போனதான் குளோரிஃபை ஆகும். எங்க இருப்பாங்க? இங்கதான் அட்மாஸ்பியர், ஸ்கை இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்பப்பா நீங்க ரெடி ஆவீங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம சொல்லலாம், ஆண்டவரே கொஞ்சம் மாற முடியல, ஆண்டவரே ஹெல்ப் பண்றீங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஹெல்ப் பண்றீங்களா? நிச்சயமா நான்லாம் வருவேன் ஆண்டவரே, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? நான் ட்ரை பண்றேன் ஆண்டவரே. எனக்கு ஏதாச்சும் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. என்ன இருக்குன்னா, மாலை நேரம் என் மகன் வருவான், இயேசு கிறிஸ்து வருவார். அவர் நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. அவர் என்ன பண்ணுங்க, நீங்க குடிங்க. நீங்க குடிச்சு அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க இருக்க பந்தியும் அனுசரிக்கலாம், அங்க இருக்கிற பந்தியும் நீங்க அனுசரிக்கலாம். எதை விட்டாலும் இந்த ஸ்தலத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது என்பதை இந்த பாடத்தின் மூலமா நம்ம தியானிக்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.